பிராண்டி செய்திகள். மருத்துவமனையில் வானதி, களத்தில் கணவர் மற்றும் மகன்கள். கோவை வடக்கை சுழன்று வரும் தாமரை குடும்பம். செந்தில் பாலாஜி ஸ்கெட்சை முறியடிக்குமா ஃபேமிலி சென்டிமெண்ட்? ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு தேதி ஏப்ரல் 17, 2026. இன்னும் 6 நாள்ல தேர்தல் வாக்குப்பதிவு நடக்க போகுது பாஸ். ஆனா கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் திடீர் உடல்நலக் குறைவால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. வேட்பாளர் இல்லையேன்னு தொண்டங்க யாரும் சோர்ந்து போகாம இருக்க, வானதியோட கணவரும் மகன்களும் இப்போ அந்த தொகுதியையே ஒரு கை பார்த்துட்டு இருக்காங்க. இதோ அந்த நெகிழ்ச்சி அப்டேட்டின் 7 அதிரடி தகவல்கள். திடீர் உடல்நலக்குறைவு. வலதுகால் வீக்கம் மற்றும் வலி காரணமா கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து வானதி சீனிவாசன் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராரு பாஸ். இன்னைக்கு அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு திரும்புவார்னு எதிர்பார்க்கப்படுது. களத்தில் கணவர் சீனிவாசன். வானதியோட கணவர் சீனிவாசன் இப்போ நேரடியா களத்துல இறங்கி கோவை வடக்குல இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புகள்ல வீடு வீடா போய் தாமரைக்கு ஓட்டு கேட்டு வராரு. மகன்களின் யுவப்படை. வானதியோட மகன்கள் ஆதர்ஷ் மற்றும் கைலாஷ் 2 பேரும் இளைஞர் படையோட சேர்ந்து வீதி வீதியா சுழன்று வராங்க. ஆதர்ஷ் இளைஞர்களை சந்திச்சு பேச, கைலாஷ் முதியவர்கள் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி ஓட்டு கேட்கிறார் பாஸ். மக்கள் பணிகள் விளக்கம். கடந்த 5 வருஷமா வானதி சீனிவாசன் செஞ்ச மக்கள் நல திட்டங்களை எடுத்து சொல்லி, அவர் சீக்கிரம் குணமாகி உங்க சேவைக்கு வந்துடுவார்னு குடும்பத்தினர் கொடுக்கிற உறுதி மக்களுக்கு பெரிய நம்பிக்கையை தருது. செந்தில் பாலாஜி ஃபேக்டர். போன முறை கோவையில ஒரு சீட் கூட ஜெயிக்காத திமுக இந்த முறை செந்தில் பாலாஜியை வச்சு பெரிய ஸ்கெட்ச் போட்டிருக்கு. அந்த ஸ்கெட்சை இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் முறியடிக்குமான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு பாஸ். நெகிழ்ச்சியில் தொண்டர்கள். வேட்பாளர் இல்லாத நேரத்துல அவரோட குடும்பமே ஒட்டுமொட்டமா வந்து உழைக்கிறது பாஜக தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய எனர்ஜியை கொடுத்திருக்கு. இறுதிக்கட்ட பிரச்சாரம். ஏப்ரல் 23 வாக்குப்பதிவுங்கிறதால இன்னும் சில நாட்கள்ல வானதி சீனிவாசன் நேரடியா பிரச்சாரத்துக்கு வருவார்னு கட்சி தரப்புல சொல்றாங்க பாஸ். வானதி சீனிவாசனோட குடும்பம் கோவை வடக்குல காட்டுற இந்த ஒற்றுமையை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்னா அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். ஒரு குடும்பம் ஒன்னா நின்னா எந்த பெரிய கோட்டையையும் தகர்க்கலாம். இப்போ வானதியோட குடும்பம் கோவை வடக்கு கோட்டையை தக்க வைக்க ஒன்னா நிக்குது பாஸ். வானதியோட இந்த ஃபேமிலி பிரச்சாரம் கோவை வடக்குல தாமரையை மீண்டும் மலர வைக்குமா, இல்ல செந்தில் பாலாஜியோட வியூகம் ஜெயிக்குமா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. தமிழக தேர்தலோட நிமிஷத்துக்கு நிமிஷம் அனல் பறக்கும் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.